அன்று மாலை வானம் சாம்பல் நிற மேகங்களால் சூழப்பட்டிருந்தது. அவள் வழக்கம் போல ஆலமரத்தருகே வந்து அமர்கிறாள். அவள் முகத்தில் அமைதி இல்லை. மனம் பல கேள்விகளால் நிரம்பியுள்ளது. அவள் நினைக்கின்றாள், இதுவரையில் நான் கர்ணனை நேரில் சந்தித்ததும் இல்லை, அவனிடம் நேரடியாக பேசியதும் இல்லை. ஆனால் என் மனம் ஏன் எப்பொழுதும் அவனை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கிறது? அவனுடைய வாழ்வோ துவாபர யுகத்திலேயே முடிந்தது. நான் வாழ்ந்து கொண்டிருப்பதோ கலியுகம். கலியுகத்தில் இருப்பவர்களை விட்டுவிட்டு நான் ஏன் துவாபர யுகத்தில் வாழ்ந்த ஒருவரை காதலிக்க வேண்டும்? அப்படியே நான் காதலித்தாலும் அந்த ஒருவர் ஏன் கர்ணனாக இருக்க வேண்டும்? துவாபர யுகத்தில் எத்தனையோ வீரர்கள் இருக்கிறார்கள். ஏன் மகாபாரத யுத்தத்தில் கூட எத்தனையோ வீரர்கள் பங்கு பெற்றார்கள். அவர்களை எல்லாம் விட்டுவிட்டு என் பார்வை ஏன் கர்ணனின் மீது செல்ல வேண்டும்? நான் ஏன் அவனை பற்றி தெரிந்து கொள்வதில் இவ்வளவு ஆர்வம் காட்ட வேண்டும்? ஏன் அவனை பற்றி கேட்கும் போதெல்லாம் மனதில் ஏதோ இனம் புரியாத சந்தோஷம் ஏற்பட வேண்டும் என்று அவள் மனதிடம் பல கேள்விகளை கேட்டுக்கொண்டாள். அவள் வானத்தை பார்த்து கேட்கிறாள் கிருஷ்ணரிடம், கிருஷ்ணா, எனக்கு நீயே ஒரு சரியான பதிலினை கூறு. எனக்கு கர்ணன் மேல் இருப்பது உண்மையான காதலா இல்ல ஏமாற்றமா? நீதான் இதற்கு ஒரு தீர்வு கொடுக்க வேண்டும். இதற்கு மேல் என்னால் அவனை மறக்க இயலாது. இன்னும் எத்தனை நாள் நான் அவனை கற்பனையில் மட்டுமே சந்தித்துக் கொண்டு இருப்பது? நான் அவனை நேரில் சந்திக்க நீயே எனக்கு ஒரு வழி காட்ட வேண்டும் கண்ணா என்று கூறிவிட்டு கண்களை மூடுகிறாள்.